அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல், அருள்நிதி நடித்திருக்கின்ற டிமாண்டி காலனி 2ஆம் பாகத்தின் திரை விமர்சனம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். பிரியா பவானி சங்கரின் காதலரும் அவரது நண்பர்களும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். கணவரின் மர்ம மரணத்தை நினைத்து தாங்க முடியாத துயரத்தில் இருக்கும் பிரியா பவானி சங்கர் 6 வருடங்களுக்கு பிறகு அதற்கான காரணத்தை கண்டுபிடிப்பதற்காக கணவரின் ஆத்மாவிடம் பேசுவதற்கு முயற்சிக்கிறார். அப்போது ஆபத்தில் இருக்கின்ற இன்னொரு ஆத்மா அவரிடம் உதவி கேட்கிறது. அதன் மூலம் டிமாண்டி காலனி முதல் பாகத்தின் கதையோடு தொடர்பு ஏற்படுவதோடு அதில் இறந்ததாக காட்டப்படும் அருள்நிதியை உயிர் பிழைக்க வைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கிறது. அதன்படி அருள்நிதியை உயிர் பிழைக்க வைக்கும் முயற்சியில் ஈடுபடுகின்ற பிரியா பவானி சங்கர் அவருக்கு ஒரு சகோதரர் இருப்பதையும் அறிகிறார். அவர் வேறு யாருமல்ல, அருள்நிதியுடன் கூட பிறந்தவர், இரட்டை பிறவி. மூத்தவர் தனது தந்தையின் பல கோடி சொத்தை தனதாக்கிக் கொள்ள இளையவரை கொல்ல நினைக்கிறார். உன் தம்பி கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறாரு, அவர் நீ கொல்லலாம், ஈஸிதான், ஆனா அவரை கொன்னா நீயும் செத்துருவ அப்படின்னு பிரியா பவானி சங்கர் ஒரு குண்டை தூக்கி போறாரு. இதை கேட்டதும் அருள்நிதி ஆடி போயிருவாரு, அதிர்ந்து போயிருவாரு. அதன் பிறகு என்ன நடக்கிறது என்பது இந்த படத்தின் மீதி கதை. டிமாண்டி காலனி முதல் பாகத்துல அருள்நிதி நடிப்பில் பரபரப்பான ஒரு படத்தை கொடுத்த இயக்குனர் அஜய் ஞானமுத்து இந்த 2ஆம் பாகத்தின் பிரியா பவானி சங்கரை முதன்மைப்படுத்தி நகர்த்தி இருக்கிறார். அதற்கு துணையாக அருள்நிதி பயணித்திருக்கிறார். இந்த படத்துல கதாநாயகி பிரியா பவானி சங்கருக்கு முதன்மையான பாத்திரம், நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அருள்நிதி நடிக்க சம்மதிச்சிருக்காருன்னா அவருடைய தாராள மனசுதான். ஏன்னா ஒரு கதாநாயகன் கதாநாயகிக்காக விட்டு கொடுத்திருக்கிறார் இல்லையா. முதல் பாகத்தில் நாயகனாக நடித்த அருள்நிதி இதில் இரட்டை வேடத்தில் நடித்திருக்கிறார். ஒரு வேடம் வில்லத்தனம் கலந்த கதாபாத்திரம், அதை கச்சிதமாக கையாண்டிருக்கிறார். இன்னொரு வேடத்திற்கு பெரிதாக வேலை இல்லை, கோமா ஸ்டேஜிலேயே இருப்பவர். ஆவி வந்து பயமுறுத்தும் போது மட்டுமே துடிப்பார். இந்த படத்துல கதாநாயகி பிரியா பவானி சங்கருக்கு அதிக காட்சிகள், நடிக்க நிறைய வாய்ப்புள்ள வேடம். அதாவது பயப்படுறது, பதற்றப்படுறது, மிரள்றது, இப்படி நிறைய இடங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒரே மாதிரிதான் நடிச்சிருக்கிறாரு, வித்தியாசமெல்லாம் தெரியல. அருள்நிதியின் சித்தப்பாவாக முத்துக்குமார் நடித்திருக்கிறார். படம் முழுக்க பயணிக்கும் அவரது வேடத்தை சிறப்பாக செய்திருக்கிறார். அருண்பாண்டியனுக்கு இதில் பெரிய வேடம் என்றாலும் நடிக்க பெரிதாக வாய்ப்பில்லாத வேடம் இருந்தாலும் அவருடைய பங்கை நிறைவாக செய்திருக்கிறார். மீனாட்சி கோவிந்த், அர்ச்சனா ரவிச்சந்திரன் என சிலர் நடித்திருக்கிறார்கள். அவர்களது பாத்திரத்தை முழுமையாக செய்திருக்கிறார்கள். சீன துறவியாக நடித்திருப்பவர் மர்மம் நிறைந்த வேடத்தில் நடித்து பயமுறுத்தியிருக்கிறார். ஹரிஸ் கண்ணனின் ஒளிப்பதிவு ஒவ்வொரு காட்சியையும் பிரம்மாண்டமாக காட்டியிருக்கிறது. சாம் சிஎஸின் பின்னணி இசை படத்திற்கு வலு சேர்க்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். காட்சிகளில் அழுத்தமில்லாததால் அவரது இசை இரைச்சலாகவே இருக்கிறது. டிமாண்டி காலனி முதல் பாகத்தை விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் பார்க்க வைத்த இயக்குனர் அஜய் ஞானமுத்து 2ஆம் பாகத்திற்காக ஒரு கதையை எழுதி முதல் பாகத்தோடு இணைத்திருக்கிறார். காட்சிகளில் சுவாரஸ்யத்தை அதிகம் காட்டவில்லை. பயமுறுத்த வேண்டும், தீல் உணர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என நிறைய மெனக்கெட்டு இருக்கிறார். புதிதாக இருக்க வேண்டும் என்பதற்காக சீன துறவியை கொண்டு வந்திருக்கிறார். அவருடன் இசை மூலம் பிரம்மாண்டத்தை, பயத்தை, பதட்டத்தை உருவாக்க முயன்றிருக்கிறார். முதல் பாகத்துல இருந்த படபடப்பு, பயம் 2ஆம் பாகத்துல இல்ல. அதனால இயல்பான படத்தை பார்க்கிற மாதிரிதான் இந்த படம் அமைஞ்சிருக்குது. என்ன நேயர்களே, டிமாண்டி காலனி படத்தின் 2ஆம் பாகத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு.